வேதம் சொல்லுகிறது அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அன்பு மாறாதது. நம்மை அவர் சோதிப்பார், சிட்சிப்பார், இமைப்பொழுது நம்மை கைவிடுவார். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஏன்னா அதுதான் தகப்பன் பிள்ளை உறவு. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அவர் நம்மளை நேசிக்கிறதுனால அவர் நம்மளை சிட்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் இதெல்லாத்தையும் வச்சு நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவருடைய அன்பு மாறாதது. பாருங்க, வீட்டுல பெற்றோர் திட்டுவாங்க, கத்துவாங்க, சில நேரம் சாபமான வார்த்தைகளை கூட சொல்லுவாங்க. ஆனா பெற்றோர் சொல்லுகிற எந்த சாபமும் சாபம் அல்ல. ஏன்னா பெற்றோருடைய அன்பு பிள்ளைகள் மேல் மாறாதது. அவங்க நேசிக்கிறதுனாலதான். அவங்க சரியா இருந்தா எதுக்கு திட்ட போறாங்க? ஆனா பிள்ளைகள் அப்படியே 100க்கு 100 சரியா இருக்க மாட்டாங்க. இருந்தா அவங்க பிள்ளைகள் கிடையாது. அது மாதிரி தான் நமக்கும் தேவனுக்குமான உறவு என்பது அது அழிவில்லாதது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு நிரந்தரமானது.